இன்று ஈரானுடனான தனது வரலாற்று கொதிநிலையை சமாதானமாக தரையிறக்கிக் கொள்ளும் வகையில் ஈரானுடன் அதன் நேரடி பேச்சுக்கள் இஸ்லாமாபாத்தில் இடம்பெறும் என்றாலும் இந்த பேச்சுக்களில் அமெரிக்காவுக்கு வெற்றி கிட்டுமா என்பது தெரியவில்லை. இரண்டு தரப்புக்கும் இடையிலான 2 வார கால போர் நிறுத்தத்தின் 4ஆம் நாளான இன்று இரண்டு தரப்புமே நேரடியாக முதற் சுற்று பேச்சுக்களுக்கு களமிறங்கியுள்ளன. இந்த பேச்சுவார்த்தையின் பாதுகாப்புக்காக நேற்றும் இன்றும் ஏறக்குறைய ஒரு ஊரடங்கு உத்தரவின் கீழ் இருப்பது போல இஸ்லாமாபாத் வாசிகள் தமது சுதந்திரத்தையும் முடக்கத்தான் தலைப்பட்டார்கள். இன்று இஸ்லாமாபாத்தில் படையினர் பல வீதிகளை மூடிக்கொண்டனர். மக்களை வீட்டுக்குள்ளே இருக்குமாறு வலியுறுத்தி கொண்டதால் வழக்கமாக பரபரப்பாக காணப்படும் பாகிஸ்தான் தலைநகர வீதிகளெல்லாம் இன்று வெறிச்சோடி காணப்பட்ட பின்னணியில்தான் ஈரான் அமெரிக்க நேரடி பேச்சுவார்த்தைகள் அந்த நகரில் நடைபெறுகின்றன. ஈரானிய நாடாளுமன்ற சபாநாயகர் முகமது பாக்கர் கலிபாத் தலைமையில் சென்ற ஒரு மெகா குழு தங்களுக்கு நல்லெண்ணம் உள்ளது, ஆனால் தாங்கள் அமெரிக்காவை நம்பவில்லை என்ற நிலைப்பாட்டை பகிரங்கமாகவே சொல்லியபடி இந்த முதற் சுற்று பேச்சுவார்த்தைக்கு அமர்கின்றது.